ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு தப்பான ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரோ இல்லை ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணுறதுனாலையோ நம்ம பணத்தை வந்து எப்படி லூஸ் பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பற்றி எடுத்துப்போம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் ஜாப் வந்து பார்க்குறீங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து அதுவே வந்து உங்கள் பிஸியான ஜாபு. இது போக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் வந்து நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா பிஸ்னஸ் வந்து நிறையா டைம் வந்து டிவோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை சக்ஸஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். இன்ஸ்பைட் ஆஃப் நோயிங் திஸ், இப்போது நீங்கள் வந்து ஸ்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் போட்ட பணத்தெல்லாம் நீங்கள் வந்து லூஸ் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஃபுல் டைம் ஆக்டிவிட்டி. மார்க்கெட் வந்து ரொம்ப டைனமிக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இம்பேக்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. அந்த இம்பேக்ட் காஸ்ட்டு வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை லூஸ் பண்ணுவீங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10 பீப்புள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுனால அவங்க வந்து பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து அவங்களோட ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபுல் டைம் ஜாப் இல்லாமல் அவங்க ட்ரேடிங் வந்து எந்த நாலேஜும் இல்லாமல் பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் லைக் அ கேம்பிளிங். சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா அதான். ஸோ உங்கள் பணம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால, பையிங் அண்ட் செல்லிங் இதனால் எந்த லாஜிக்கும் இல்லாமல் எந்த நாலேஜும் இல்லாமல் பண்ணிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பணத்தை லூஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஸ்டாக் புரோக்கர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக் புரோக்கர் உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி உங்களை 3 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு ஷேரில் அப்படின்னா, அப்போ அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்முக்கோ இல்லை அந்த ஸ்டாக் புரோக்கருக்கோ எவ்வளோ கமிஷன் சார்ஜ் போகும்? ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். எவ்வளோ போகும்? நார்மலி முக்கால்வாசி கம்பெனிஸ் இன்றைக்கி டேட்டில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 0.1% சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 300 ரூபாய் கிடைக்கும் 3 lakhsக்கு 0.1%. ஸோ நீங்கள் 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் வேறு அதுக்கு வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணியிருப்பார், எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசியிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த 3 lakhs வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 300 ரூபா மட்டும் சம்பாரிச்சா அவருக்கு கட்டுப்படியாமா? அவர் கம்பெனியும் இல்லை அவர் ப்ரொஃபஷனுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து உங்களுக்கு சரி இந்த 3 லட்சத்தில் இந்த இது கொஞ்சம் இதில் வீங்க சார், இதில் கொஞ்சம் வாங்குங்க சார், இதில் இந்த இவ்வளோ குவான்டிட்டி எடுங்க, இவ்வளோ குவான்டிட்டி வீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாற்றி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த ரிசர்ச் டேட்டா வந்துச்சு, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்த கம்பெனி பற்றி, இது நம்ம வாங்கலாம் விற்கலாம். இதில் என்ன நடக்கும்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் வந்து பெருசாக மல்டிப்ளை ஆகலைன்னா கூட அவங்களுக்கு வந்து வாங்கினாலும் விற்றாலும் அந்த 0.1% வந்து சார்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஃப்ளோட்டிங்கில் வைக்க முடியும். பட் அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து குத்தம் சொல்ல முடியாது. லைஃப்பில் எப்படி நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க, கெட்ட ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து காஷியஸாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டாப் மோஸ்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்ட தான், சிட்டியில் யார் டாப் மோஸ்ட் ப்ரோக்கர்ஸோ, டாப் 10 ப்ரோக்கர்ஸோ இல்லை டாப் 20 ப்ரோக்கர்ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் பணத்தை வந்து அவங்க மூலிமா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்கார்டாக இருக்கும். அதே இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரோக்கர்ஸோ இல்லை ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் கிட்டே நம்ம போனோன்னா 50-50 தான் சான்ஸ். அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அவங்கள பற்றின ட்ராக் ரெக்கார்டே இருக்காது. எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, எந்த விதமான ட்ராக் ரெக்கார்டுமே இருக்காது. ட்ராக் ரெக்கார்டே இல்லாத போது நம்ம வந்து நம்மளோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கிட்டையும் போய் டிப்ஸு கேட்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் என்கிட்ட நிறைய டிப்ஸ் கேட்டாங்க. நான் வந்து டிப்ஸே கொடுக்குறதில்ல. நீங்கள் தான் வந்து இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ தான் உங்கள் பணம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ டிப்ஸ் யார்கிட்டையும் கேட்காதீங்க. பார்த்து கவனித்து கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.